Hi, hello everyone. Welcome to day 9 of 100 day challenge. இன்னைக்கு நம்ம data validation எப்படி பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இந்த data validation வந்து data cleaning and processing timeல பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா to ensure the accuracy and consistency of the data. ஓகேங்களா? ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி எக்ஸல்ல பண்றது, பைத்தான் பாண்டாஸ்ல எப்படி பண்றது அப்படின்றத இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ I am in my Excel. I have a very small set of data. அதில் ப்ராடக்ட் ஐடி கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் அண்ட் குவான்டிட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த டேட்டாவை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேலிடேட் பண்ண போகிறோம். ஸோ வேலிடேட் பண்ணுறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம எந்தெந்த காலம்ஸ் எல்லாத்தையுமே வேலிடேட் பண்ணணுமோ அந்த காலம்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு சேல்ஸ் காலம், ஸோ இங்கே எனக்கு சேல்ஸ் காலமை தான் வேலிடேட் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே நான் சேல்ஸ் காலமில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் திஸ் கோ டு தி டேட்டா டேப். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா டேப்பில் வந்து டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டேட்டா வேலிடேஷன் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா டேட்டா டூல்ஸ் அப்படின்ற இந்த குரூப்பில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதில் கீழே இந்த தேர்ட் ஐக்கான் இருக்கு இல்லையா, இந்த ஐக்கான் தான் வந்து டேட்டா வேலிடேஷன். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் மவுஸை வந்து ஓவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எது டேட்டா வேலிடேஷன் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தேர்டாக இருக்கக்கூடிய ஐக்கான். ஓகேங்களா? ஸோ ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அதுக்கு கீழே இருக்கக்கூடியதான் டேட்டா வேலிடேஷன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு கிளிக் ஆன் திஸ் டேட்டா வேலிடேஷன். ஒன்ஸ் அகெயின் இதில் டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டேட்டா வேலிடேஷன் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த செட்டிங்ஸ் அப்படின்றதுக்கு கீழே அலவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த அலவுக்கு கீழே என்ன நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம், ஒரு டெசிமலா, ஹோல் நம்பர்ஸா, டேட்டா, டைமா, டெக்ஸ்டா அப்படின்றத கேட்கும். ஸோ சேல்ஸ் காலம்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஹோல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஹோல் நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேட்டாவுக்கு கீழே என்ன வேலிடேட் பண்ணணும் அப்படின்றத கேட்கும். அதுக்கு கீழே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதாவது பிட்வீன் இந்த ரேஞ்ச்லேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் உள்ள டேட்டாஸ் மட்டும் அப்படின்னு ஒரு பிட்வீன் கொடுக்கலாம், நாட் பிட்வீன் கொடுக்கலாம், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸர் தென், greater than or equal to, lesser than or equal to அப்படின்னு சொல்லிட்டு we have a different options. ஸோ இந்த எனக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே greater than 0வா இருக்கணும், அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கணும் அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். ஸோ இது ஒரு ஸ்மால் செட் ஆஃப் டேட்டான்றதுனால பார்க்கும் போதே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது எல்லாமே greater than 0 தான் இருக்குது. சப்போஸ் இதுவே நீங்கள் ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாவில் ஒர்க் பண்ணும் போது எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் இந்த மாதிரி விசிபிளாக பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இந்த கிரேட்டர் தென் செலக்ட் பண்ணுறதுனால எனக்கு இந்த வேலிடேஷன்லேருந்து என்ன ரிசல்ட் கிடைக்கும், என்னோட டேட்டா எல்லாமே பாசிட்டிவ் ஹோல் நம்பர்ஸாக தான் இருக்குது அப்படின்றத என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து we have this input message. மினிமம் வேல்யூ வந்து 0 கொடுத்துக்கிறேன், செக் பண்ணாதான் க்ரைட்டீரியா. ஓகேங்களா? மினிமம் 0க்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்புட் மெசேஜ் வந்து நமக்கு ஆப்ஷனல், உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் இந்த மெசேஜ் டேபுக்கு டைட்டில் ஏதாவது கொடுத்துக்கலாம். மெசேஜ் டேப் கீழே லைக் இது வந்து ஒரு 0க்கு மேலே இருந்ததுன்னா வேலிட் சேல்ஸ், இல்லை அப்படின்னா பாசிட்டிவ் சேல்ஸ் ஃபிகர் ஒன்லி, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா அதை இந்த இன்புட் மெசேஜில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு எரர் அலர்ட் டேப் இருக்குது. ஸோ இந்த எரர் அலர்ட் டேப்ல வந்து நீங்கள் எரர் மெசேஜ் கிரியேட் பண்ணலாம். சப்போஸ் இது வந்து 0க்கு கீழே இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இன்வேலிட் என்ட்ரி அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா சேல் ஷுட் பி அ பாசிட்டிவ், இல்லை அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு என்ன அந்த இடத்துல வந்து ஈஸியாக உங்களோட கிளைண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியுமோ அந்த மெசேஜஸ் கொடுக்கலாம். பட் இது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? ஸோ நான் இது எல்லாத்தையுமே லீவ் பண்ணுறேன் பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ஆப்ஷனல். எனக்கு எந்த ஒரு இதுவுமே கொடுக்க வேண்டாம். நவ் ஐ வில் ப்ரெஸ் ஓகே. ஸோ ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா டெஸ்டிங் டேட்டா வேலிடேஷன் நடக்கும். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த இது எக்ஸல் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணும் போதே உங்களுக்கு 0க்கு கீழே வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த எரர் மெசேஜை காமிக்கும். ஓகேங்களா? அதாவது முன்னாடி டேட்டா வேலிடேஷனோட இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எரர் இருந்தாலும் காமிக்கும், ப்ளஸ் நீங்கள் ஆல்ரெடி இப்போ வந்து புதுசாக நான் ஒரு இது என்ட்ரு பண்ணும் போதும் நமக்கு காமிக்கும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த சேல்ஸ் காலமில் மேபி இந்த 800 அப்படின்றத எடுத்துகிட்டு இங்கே நான் வந்து இப்போ மைனஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த -800ன்றது என்னவாகும், நெகட்டிவ் வேல்யூவாக மாறும். when I press enter இங்கே பாருங்கள் the value
this value doesn't match the data validation restriction defined for this cells. அப்படின்னா இந்த செல்ல நம்மளால பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ நீட் டு வேலிடேட் த டேட்டா. இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட அக்யூரசி ஆஃப் டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, now I'll give it as a cancel. இது பாசிட்டிவ் ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலமாக ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் உங்களோட காலமில் வரும் அப்படின்றத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் திங் நம்ம இதை பைத்தானில் பாண்டாஸ் எப்படி யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். I'll go to my Jupyter notebooks. ஸோ என்னோட ஜூபிட்டர் நோட்புக்கில் இந்த இதை பண்ணுறதுக்காக நான் என்ன லைப்ரரி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பாண்டாஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்காக என்ன பண்ணணும், பாண்டாஸை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பாண்டாஸ் as pd அப்படின்ற ஆப்ஷன் கோட் கொடுத்துட்டு I'll select it and run it. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளோட டேட்டா செட் கிரியேட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸலில் நம்ம இந்த மாதிரி டேட்டா டைப் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்மளோட பைத்தானில் டேட்டா செட்டை கொண்டு வரணும். இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்மால் செட் ஆஃப் டேட்டாவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாவாக இருந்தது அப்படின்னா ஃபைல் பார்த்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்மால் செட் அப்படின்றதுனால நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு டேட்டாவில் 4 காலம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், சேல்ஸ் அண்ட் குவான்டிட்டி உள்ள அதுக்குரிய வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். நவ் ஐ வில் செலக்ட் த கோட் அண்ட் ரன் இட். ஓகே, எந்த ஒரு எரர் மெசேஜுமே இல்லை. தட் மீன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ரன் பண்ணிட்டோம். ஸோ இந்த டேட்டா செட்டை வந்து பைத்தானில் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்ம டைப் பண்ண இந்த டேட்டா ஃப்ரேமை நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் df is equal to pd.data frame ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் இங்கே என்ன நேம் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த நேம் இங்கே உள்ள மென்ஷன் பண்ணிக்கோங்க. Now I'll select the code and run it. Okay, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட டேட்டா ஃப்ரேமில் லோட் பண்ணிட்டோம். லோட் பண்ண டேட்டாவை இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா print ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ print ஒரிஜினல் டேட்டா, print ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் இங்கே நம்ம df யூஸ் பண்ணியிருக்கோம்ல, சேம் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். I'll select it and run the code. பாருங்கள், நம்ம இங்கே என்ன டைப் பண்ணமோ சேம் அது நமக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேட்டாவை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த இன்வேலிட் சேல்ஸ், அதாவது சேல்ஸ் வந்து லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோடை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்வேலிட் அண்டர்ஸ்கோர் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு df, ஒன்ஸ் அகெயின் ஓப்பன் பண்ணிவிட்டு df ஓப்பன் சேல்ஸ் க்ளோஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோட் மூலமாக இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் லுக்ஸ் ஃபார் த சேல்ஸ் காலம் அண்ட் ஃபைண்ட் வெதர் எனி வேல்யூ இஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணும். சப்போஸ் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் இன்வேலிட். ஸோ அந்த இன்வேலிட் நம்பர்ஸை வந்து ஒரு ரோஸில் வந்து நியூ ரோவில் வந்து சேவ் பண்ணும். அந்த நியூ ரோக்கு வந்து நான் இன்வேலிட் சேல்ஸ் அப்படின்ற நேம் கொடுத்துருக்கேன். அதுதான் இந்த கோடோட மீனிங். ஓகேங்களா? செகண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இஃப் நோ இன்வேலிட் சேல்ஸ், அதாவது இன்வேலிட் சேல்ஸ் இருந்தால் இதில் போயிடும். சப்போஸ் நோ இன்வேலிட் சேல்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு தான் இந்த இஃப் இன்வேலிட் சேல்ஸ் இஸ் எம்டி அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி எதுவுமே இன்வேலிட் சேல்ஸ் இல்லை அப்படின்னா அதோட மீனிங் என்ன, எல்லா சேல்ஸுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும், ஆல் சேல் வேல்யூஸ் ஆர் வேலிட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுங்க. சப்போஸ் இன்வேலிட் இருந்தது, இந்த இன்வேலிட் சேல்ஸ்குள்ளே ஏதாவது நமக்கு உள்ள நம்பர் போயிருந்தது அப்படின்னா என்ன பிரிண்ட் பண்ணணும், இன்வேலிட் சேல்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இதுதான் இந்த சிம்பிள் கோடோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ நவ் ஐ வில் செலக்ட் த கோட் அண்ட் ரன் இட். ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு, ஆல் சேல்ஸ் வேல்யூஸ் ஆர் வேலிட் பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் கிரேட்டர் தென் 0. இங்கே பாருங்கள் 1500, 800, 2500, 600, 1000 எல்லாமே கிரேட்டர் தென் 0 தான் இருக்குது. அதனால தான் நமக்கு இங்கே ஆல் சேல்ஸ் வேல்யூஸ் ஆர் வேலிட் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் இங்கே நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சப்போஸ் ஏதாவது இன்வேலிட் சேல்ஸ், இப்போ நீங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் உங்களுக்கு இன்வேலிட் சேல்ஸ் அப்படின்னு ஏதாவது ஆப்ஷன் வந்திருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த நெக்ஸ்ட் இது. ஓகேங்களா? ரிமூவ் ரோஸ் வித் இன்வேலிட் சேல்ஸ்க்கு df இஸ் ஈக்குவல் டு df சேல்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நவ் ஐ வில் ரன் த கோட். ஓகே, ரன் பண்ணிவிட்டு நமக்கு
இங்கே எதுவுமே கிடையாது. அட்லாஸ்ட் நம்ம க்ளீன் டேட்டா ஃப்ரேமை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். நமக்கு க்ளீனான டேட்டா ஃப்ரேம் வந்திருக்கு. சப்போஸ் இதில் உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ இருந்தது அப்படின்னா அது ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு டூ அ டேட்டா வேலிடேஷன்ஸ் இன் அ பைத்தான் யூஸிங் பாண்டாஸ். ஸோ இந்த கிளாஸோட கீ டேக்அவே என்ன அப்படின்னா, எக்ஸலில் நம்ம டேட்டா வேலிடேஷன் பண்ணோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டான டேட்டாவை தான் இன்புட்டாக கொடுக்குறோமா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு பைத்தானில் டேட்டா வேலிடேஷன் வந்து ஒரு கஸ்டம் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கோட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு இன்வேலிட் என்ட்ரிஸோ இல்லைனா ஏதாவது ராங் என்ட்ரிஸ் இருக்கும் போது அது ஃபில்டர் அவுட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணும் போது உங்களோட நீங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம். இன்வேலிட் என்ட்ரிஸை பண்ணுறதோட கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கும். ஸோ இதனால உங்களால் டேட்டாவோட அக்யூரஸியை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் இந்த 100 டே சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போல்லாம் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் பட்டன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம டேட்டா அனாலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதோட டீட்டெயில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இஃப் யூ ஆர் வில்லிங் ப்ளீஸ் செக் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. டூ சப்போர்ட் அஸ்.